மல்லிகைப்பூ மாரி வெள்ளை வெள்ளேர்னு பஞ்சு மாரி சாஃப்டான இடியாப்பம் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? சிம்பிளாக ஈஸியாக சூப்பராக செய்யலாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன். தண்ணி பார்த்தீங்கன்னா தள தள தளன்னு கொதிக்கணுங்க. அப்போ தாங்க அந்த மாவு பிசைஞ்சு நம்ம இடியாப்பம் சுடுறப்ப சாஃப்டாக சூப்பராக வரும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிக்க கொதிக்க அப்படியே சிம்மிலேயே வச்சு கொதிக்க வச்சுக்கிட்டே இருங்க. கொதிக்க கொதிக்க ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி கிண்டுற கரண்டி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான கரண்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கிண்டுறப்ப கரெக்டாக நம்மளுக்கு பக்குவமாக வருங்க. கொஞ்சம் மெலிசான கரண்டிலாம் எடுத்திங்கன்னா அந்த மாவு பிசைக்குள்ளே வளையும். நம்ம சின்ன பிள்ளைங்க அம்மாலாம் பார்த்திங்கன்னா பருப்பு மத்து இருக்குல்ல, அதோட பேக் சைடை வச்சு அப்படியே கிண்டுவாங்க. நல்லா அழுத்தமாக இருக்கும். பாருங்கள் எப்படி புளியுது பார்த்தீங்களா? சூப்பராக பஞ்சு மாதிரி இப்படி சாஃப்டாக அப்படி பூ மாரி கொட்டுது பாருங்கள். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தாங்க தண்ணி கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆயிரும். இது எப்படி வெந்திருக்குன்னு பார்க்குறது, தண்ணியை தொட்டு அப்படி லைட்டாக அப்படி தொட்டு பாருங்கள். கையில் எதுவும் ஒட்டாதுங்க. அவ்வளோதாங்க, இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க. பஞ்சு மாரி இடியாப்பம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. கொடுக்குற அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றிங்க. இதே அன்பும் ஆதரவும் எப்போதுமே கொடுங்க.